அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியலா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். அதே போல டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க 5 புக்லெட் காம்போ ஆஃபர் அந்த எம்சிக்யூ புக்லெட் கேட்டு வாங்குங்க. அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுப்பேன். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர் போட்டு பில் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மண்டே கொரியர் போடுவேன். மண்டே போட்டுனா டியூஸ்டே பார்சல் வந்துடும். தமிழ்நாடுக்குள்ளே எங்கே வேணாலும் உங்களுக்கு டியூஸ்டே வந்து பார்சல் வர மாதிரி நான் உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிடுவேன். ஓகே ஃபைன். இப்போ குரூப் தியரியிலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இது. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் யூஎஸ்டிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதுவும் இல்லாமல் சண்டே டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வரேன். ஸோ ரெகுலராக சண்டே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 5 புக்லெட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். 5 காம்போ ஆஃபர் புக்லெட் வந்து வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகே ஃபைன். இந்த சிமெட்ரிக் குரூப் ஆஃப் எஸ்என் ஆஃப் ஆர்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதனுடைய ஆர்டர் வந்து n ஃபேக்டோரியல். ஓகே. ஸோ S6ஓட ஆர்டர் என்ன வரும்ன்றதை ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்ரி பெர்முடேஷன் குரூப் கேன் பி ரிட்டன் as a product of disjoint cycles or product of transposition. ஸோ அப்போ நீங்கள் ரெண்டுமே போடணும். ஏ அண்ட் பிஆர் கரெக்ட். எந்த பெர்முடேஷன் எடுத்துக்கிட்டாலும் இட் கேன் பி ரிட்டன் as a product of cycles and product of its transposition. டிரான்ஸ்போசிஷன் ஆனது ஏபிசின்னு இருந்தால் ஏபி அண்டு ஏசின்னு எழுதிக்கலாம். இது வந்து டிரான்ஸ்போசிஷன். அப்படி இல்லைனா ஏபி ஆர் பிசின்னு எழுதிக்கலாம். இதுதான் நோட்டேஷன் டிரான்ஸ்போசிஷனுக்கு. யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து சாப்டர் வைஸ் நீங்கள் வந்து மெட்டீரியல் படிக்கணும். டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட்ஸ்லாம் நான் புதுசாக பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் ஃபுல் காம்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே ஃபைன். Cayley's theorem states that every group is isomorphic to subgroup of symmetric groups. Symmetric groupsனா SN-க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் 5 தென் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு சப்குரூப் ஆஃப் S5. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி என்ன இருந்தா தென் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு சப்குரூப் ஆஃப் எதுக்குன்னா SN. ஓகே ஜி இஸ் ஐசோமார்பிக் டு சப்குரூப் ஆஃப் SN. அப்போ இங்க ஆர்டர் ஆஃப் குரூப் 5ன்றதால இது S5க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி பிளஸ் காஞ்சுகேட் கிளாஸஸ் ஆஃப் ஜி மாடு காஞ்சுகேட் கிளாஸஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி சப் பி குரூப் தென் இட் சென்டர் இஸ் நாவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அது நான் ட்ரிவியலாக இருக்கும். ஸோ பி குரூப் பொறுத்தளவுக்கு ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அதாவது நான் ட்ரிவியல். ட்ரிவியலாக இருக்காது, நான் ட்ரிவியலாக. ஓகே இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் 12 which is can be written as a 2 square into 3, அதாவது 4 into 3 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். the number of 3 sided sub group என்ன பார்த்தீங்கன்னா 3k plus 1 வந்து இந்த ஃபேக்டர் டிவைட் பண்ணணும். 2 ஸ்கொயர் டிவைட் பண்ணணும். அப்போ 3k plus 1 divides 4 ஆண்டா இப்போ கேவோட கவுண்ட் என்னது 1 போடும்போது அப்போ டோட்டலாக 4 வரும். நம்பர் ஆஃப் உங்களுக்கு 3 sided sub group பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பி சப் குரூப் டிவைட்ஸ் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பி சப் குரூப்ஸ் வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜிஆர். ஓகே ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஸ்பிளிட் இன்ட்டு சம் ப்ரைம் பவர்ஸாக எழுதுற P1 ஆல்ஃபா 1 P2 ஆல்ஃபா 2 அண்ட் ஸோ ஒன் பிகே ஆல்ஃபா கேன்னு எழுதுறீங்க அப்படின்னா இந்த பிஐஸ் வந்து ரிமைனிங் ஃபேக்டர்ஸை டிவைட் பண்ணும். P2 பவர் ஆல்ஃபா 1 P2 பவர் ஆல்ஃபா 2 அண்ட் ஸோ ஒன் பிகே பவர் ஆல்ஃபா கேவை டிவைட் பண்ணும். ஓகே ஸோ அப்போனா குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 15 ஆகுது. இது சைக்ளிக். இது அந்த பிக்யூ டெஸ்ட் சொல்லியிருப்பேன். ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு PQ where P less than Q, P and Q ஆர் ப்ரைம்ஸாக இருக்கும்போது P does not divides Q minus 1 இருந்தால் இது சைக்ளிக்காக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 3 into 5 3 does not divides 5 minus 1, அதாவது 3 does not divides 4 not. அப்போ P வந்து 3 சூஸ் பண்ணுறீங்க, Q வந்து 5 சூஸ் பண்ணுறீங்க. ஓகே நெக்ஸ்ட் இஃப் a group has exactly one P cell subgroup then it is normal. ஒரு குரூப்ல ஒரே ஒரு P cell subgroup இருக்கு அப்படின்னா அந்த குரூப் என்னவா இருக்கும்? நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். Which of the following group is under addition? Group under addition a set of integers. Okay, இது பாசிட்டிவ் ரேஷனல், இது வந்து பாசிட்டிவ் ரியல், இது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அப்போ அடிட்டிவ் அப்படின்னு வர்றது வந்து இசட் தான். ஏன்னா இன்வெர்ஸ் எலமெண்ட். ஸோ ஏன்னு ஒரு எலமெண்ட் இருந்தால் மைனஸ் இன்வெர்ஸ் எலமெண்ட் அந்த செட்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகும். இதோட ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து 0. க்ளோஷர் அசோசியேட்டி எல்லாம் உடையந்துடும். அடுத்து இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் குரூப் இஸ் ஆல்வேஸ் யூனிக்காக இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு குரூப் எடுத்துக்கிட்டாலும் ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் யூனிக்காக இருக்கும். அப்போ இன்வெர்ஸ் எலமெண்ட் என்ன இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் என்னவா இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. A is a non-empty subset of H, G is a subgroup of A is a non-empty subset H of G subgroup அப்படின்னா என்னவா இருக்கும்னா க்ளோஸ்ட் அண்டர் அதை AB இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு H இருக்கும். க்ளோஸ்ட் அண்டர் இன்வெர்ஸ் அது இந்த ஆக்ஷன் தான். அது க்ளோஸ்ட் அண்டர் ஆபரேஷன்ஸ் எல்லாமே ட்ரூ தான். ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் H is a subgroup of G இருந்தா if and only AB inverse belongs to H இருக்கும். but A belongs to A, B belongs to H. ஓகே இது ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறது. ஒரு எலமெண்ட் அதோட இன்வெர்ஸ் எலமெண்ட் பிலாங்ஸ் டு Hல இருக்கிற மாதிரி நம்ம இந்த ரிசல்ட்டை முடிப்போம். அதாவது 2 டெஸ்ட் ஆக்சுவலாக இந்த இது
இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 சப்குரூப்ஸ் வந்து ஆல்வேஸ் சப்குரூப்பா தான் இருக்கும். இது எந்த கண்டிஷனும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் என்னவா இருக்கும்னா, லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that இது வந்து லீஸ்ட் பாசிட்டிவ். n-னாவே இன்டிஜர். அதனால லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் such that a power n equal to e. நெக்ஸ்ட் எவ்ரி சப்குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் இஸ் என்னவா இருக்கும்? உங்களுக்கு சைக்கிளிக்கா இருக்கும். அது அபிலியன் கூட நீங்க போடலாம். ஆர்டர் ஆஃப் G வந்து பிரைம். தென் G இஸ் எவ்ரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் வந்து நமக்கு தெரியும் சைக்கிளிக்னு. நம்பர் ஆஃப் சப்குரூப் ஆஃப் Z6 எவ்வளோ இருக்குன்னா, நம்பர் ஆஃப் டிவைசஸ் எவ்வளோ இருக்கும்? 2 into 3 6ன்னு எழுதிங்க. இப்போ 1 + 1 1 + 1 அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4. ஸோ 4 டிவைஸ் இருக்கும். 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 6 இருக்கும். இது எல்லாமே டிவைசர். ஆல்ரெடி நம்ம போட்டுருந்தோம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம தெரியல, வெயிட்டா படிச்சிட்டோம். P2 power alpha 2 and so on. டெஸ்ட்லாம் போட்டு அடிச்சு நடிக்காச்சு. கிளாஸஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இதுக்கு நம்பர் ஆஃப் டிவைசஸ் கேட்குறாங்கன்னா alpha 1 + 1 into alpha 2 + 1 plus and so on alpha k + 1. ஓகே, ஸோ இதாங்க. அடுத்து which of the following not a subgroup of Z plus இது not a subgroup of n. ஏன்னா இன்வெர்ஸ் எலமெண்ட் வராது. உன்னோட இன்வெர்ஸ் வந்து -1 அந்த செட்டுக்குள்ள விழணும். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ல என்ன வராது? இன்வெர்ஸ் எலமெண்ட் வராது. அதனால இது நாட் a subgroup நீங்க டிக் பண்ண வேண்டியதான். if h and k is subgroup, hk is a subgroup அந்த if and only if hk equal to kh. ஸோ எவ்வளவு விஷயங்கள் வந்து நீங்க பாக்குறீங்க பாருங்க. இப்போலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். டெஸ்ட் அடிச்சுட்டே இருக்கணும். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான சொல்யூஷனை அப்லோட் பண்ணுவோம் அடுத்த வீடியோஸ்ல. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா நான் கொடுக்குற எந்த கொஸ்டினுக்குமே டீட்டெயில் சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது. 100% எல்லாத்துக்கும் நான் பண்ணுவேன். டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருவேன். ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணுது. டெஃபினிஷன் ஃபாலோ பண்ணுது. ஒர்க்கிங் மாடலாக இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் போட்டிருப்போம். ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 5 புக்லெட் காம்போ ஆஃபரை வாங்கி படிங்க. ஸோ நிறைய ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான புத்தகம். இது கூட டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக இருக்குது. அதனால நீங்கள் வந்து இது ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, கொஸ்டின் ப்ராக்டிஸ் நிறையா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சு பாருங்க. டெஃபினட்டாக ஒரு சில சேஞ்சஸ் தெரியும். ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.